ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வள்ளியம்மை தோட்டம். நான் உங்கள் அழகிரி. இன்றைக்கி நம்ம சாமந்தி பூ நாற்று எப்படி விட போகிறோம் அப்படின்றது தான் பார்க்குறோம். இது மதுடிப்பட்டில் ஒரு பாட்டிக்கிட்ட வாங்கினேன். 20 ருபீஸ் சொன்னாங்க. சரி, வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே பை பண்ணக்குள்ளே சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கவர் தாங்க. இதில் 1 சீட்ஸ் தான் இருக்கும், ஒரு 30 சீட்ஸ் கிட்ட. என்ன பண்ணிங்க, மண்ணை லெவலாக கொட்டிக்கிட்டு பேக்கில், நம்ம கீரை விளைக்கிற பேக்கில் தான் எடுத்திருக்கோம். 3 லேயராக பிரிச்சுங்க. அந்த 3 லேயரில் தான் நம்ம சீட்ஸ் போட போகிறோம். சின்ன ஒரு குழி 3 இதுவாக பிரிச்சுக்கிட்டு அதில் என்ன பண்ணிங்க, அப்படியே அது மேலே அந்த குழியில் வெர்மி கம்போஸ்ட்டு கொட்டிங்க. இது நம்ம வீட்டில் எடுத்த வெர்மி கம்போஸ்ட்டு தான். கடையில் போயெல்லாம் நம்ம எதுவும் வாங்கலை. நம்மக்கிட்ட மாடு இருக்குது, பசு மாடு. அது இதனுடைய வெர்மி கம்போஸ்ட்டு தான் இது மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் அப்படி லைட்டாக மேலோட்டமாக கொஞ்சம் அப்படி இந்த சீட்ஸ் போடுற அளவுக்கு குழி எடுத்துக்கிட்டு இந்த சீட்ஸ்லாம் என்ன பண்ணிங்க, நம்ம வெர்மி கம்போஸ்ட்டு கொட்டணும் இல்லைங்களா, அதில் என்ன பண்ணிக்கணும், இந்த ஸ்பீட்ஸை 3 லேயருக்கும் செப்பரேட் பண்ணி அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிங்க. வேறு ஒன்றும் கிடையாது. 3 லேயருக்கும் வர மாதிரி நீங்கள் பிரித்து எடுத்துங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடையிடையே ஒரே இடமா வைக்காதீங்க. அப்போ தான் நாற்று நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் வரும். இது மாதிரி வச்சிங்க 3 லேயர்லேயும் வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணிங்க, கொஞ்சமாக மேலே அப்படி மண்ணை தள்ளி விட்டுங்க. வேறு ஒன்றும் தேவையில்லை. அப்படியே நம்ம இது பண்ணோம் இல்லையா, சின்ன பிள்ளை இடத்துல இல்லையா, அப்படியே அந்த வெர்மி கம்போஸ்ட் மறையிற அளவுக்கு அப்படியே என்ன பண்ணிங்க, மண்ணை முடிங்க. ரொம்ப ஆழமாக இதை பண்ணாதீங்க, மேலோட்டமாக தான் வைக்கணும். ஏன்னா ரொம்ப சென்சிட்டிவான சீட்ஸ் இல்லையா. அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்க, எப்பயும் போல் நம்ம அந்த வாட்டர் கேனில் நம்ம தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கணும். சக்காலெல்லாம் ஊற்றாதீங்க. சரி, இது மழை நாளாக இருக்குது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், சரி இதுக்கும் வைக்கல போட்டு வைப்போம். சீட்ஸ்லாம் ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகிடும், தெரிச்சிச்சுன்னா அப்புறம் அந்தளவுக்கு எதுவும் சக்ஸஸாக வளராது. ஸோ ஒரு சேஃப்டிக்காக இது என்ன பண்ணியிருக்கேன், மேலே வைக்கல் போட்டிருக்கேன். இதுதான் நம்ம வீட்டில் எடுத்த வெர்மி கம்போஸ்ட் இருக்க பாருங்கள். ஒன்றும் தனியாக ப்ரிப்பேர்லாம் பண்ணல, அப்படியே மாட்டி இதை நம்ம என்ன பண்ணோம், ஒரு கார்னரில் நம்ம கொட்டி வச்சோம். இதுதான் கொட்டி வச்சது. ஒரு 6 மந்த் ஆனதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் இப்படி தான் இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ஓன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லணும் வள்ளியம்மை தோட்டத்திற்கு. சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் மீந்துடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, நம்மளோட வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி எல்லாம் இப்போ பூ வைக்கிற டைம் இல்லையா, சரி அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணேன், இருக்கிற எல்லா பேக்ஸுமே கொடுத்துட்டேன். ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு, ரோஸு எல்லாம், அதுக்கும் அப்படியே சரி கொஞ்சம் வெர்மி கம்போஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அப்படியே போட்டாச்சு. நல்லா கல்யாணத்தில் சப்ளை பண்ணுற மாதிரி வாளி எடுத்துக்கிட்டு எல்லா பேகுக்கும் நம்ம கொடுத்தாச்சு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஒரு கார்டனிங் சம்மந்தமான விஷயத்தோட யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். இது வள்ளியம்மை தோட்டம். டேக் கேர். பை.